அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, ஸோ ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷனோட கடைசி தேதி என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்க 2 விதமான போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, இன்னொன்று 4 போஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 5 வேகன்சிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்க்கும்பொழுது இது வந்து ஃபஸ்ட்டே நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரெகுலர் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. ரெகுலர் பேசிஸ்னால் உங்களுக்கு ஒரு ரெகுலர் பேசிஸாக நார்மலாக அரசு பண்ணி தான் நிரந்தரமான ஒரு வேலை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அதை வந்து நிரந்தரமான ஒரு பணின்றதுலாம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து இருக்கணும். உடல் தகுதி நல்லா இருக்கணும். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,700 முதல் 50,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கின்றாங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சம்பளமும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, the candidate must not have completed 30 years அப்படின்னு சொல்கிறாங்க. 30 வயசுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த மேலே சொன்னாங்க இல்லையா, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அவங்களுக்கு முன்னுரிமை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி இதுக்கான ஜாப் என்பது சென்னையில் மட்டும் தான் இருக்கும். இது வந்து கெனாட் பி டிரான்ஸ்ஃபரபிள் அப்படின்றாங்க. இது வந்து வேலையை வந்து மற்ற இடத்துக்கு வந்து மாற்ற முடியாது, அங்கேயே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்குன்றாங்க. பட் ஆனால் இங்கே வேகன்சி ஒரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கான அந்த ஏஜ் லிமிட்டு இவங்க சொன்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 10 வருடம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? அது பார்த்துக்கோங்க. சரி, அவ்வளோதான், இது பெரிய விஷயம் இல்லை. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 4 பார்க்கலாம். 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. நல்ல உடல் தகுதி இருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான சேலரியும் அதே தான், 15,700 முதல் 50,000 வரைக்கும் சம்பளம்ன்றாங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் போதுமானது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சரி, இதுக்கும் அதே கண்டிஷன் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது, நீங்கள் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ ரிசர்வேஷன் இது வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இந்த வேகன்சி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில கம்யூனிட்டிக்கு இதில் வேகன்சி இல்லை, அவங்களாம் நீங்கள் தயவுசெய்து அப்ளை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் எந்த கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர்னா எம்பிசி டிஎன்சிக்கு மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, பிசியாக இருக்கீங்க, ஓசியாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வேகன்சியே கிடையாது டிரைவருக்கு. ஸோ டிரைவருக்கு அப்ளை பண்ணுறேன் சார் அப்படின்னா எம்பிசி டிஎன்சி மட்டும் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது, ரைட்டா? சரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லுங்கள் சார்னா மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. அதில் எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேகன்சியும், பிசி முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு ஒரு வேகன்சியும், முஸ்லீமுக்கும் ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசியில் 2 வேகன்சி இருக்குது, ஒன்று முஸ்லீமுக்கும், இன்னொன்று முஸ்லீம் அல்லாத பிசிக்காரங்களுக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதில் 2 வேகன்சி போயிடுச்சு. இன்னொன்று வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் இது வந்து கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணல. ஸோ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இல்லாதவங்க இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வேகன்சி இல்லை, ஜென்ரல் கேட்டகரியிலையும் வேகன்சி இல்லை. அப்போ நீங்களாம் வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி, இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா த செக்ரட்டரி த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் 4th ஃப்ளோர் SIDCO கார்ப்பரேட் ஆஃபீஸ் பில்டிங் திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை 600032 இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக அப்ளை பண்ண வேண்டும். இதுதான் வந்து முகவரி, ரைட்டா? இப்போ அப்ளை பண்ணும் பொழுது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதில் தேவையான டாக்குமெண்ட் ஏஜ் ப்ரூஃபுக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த இதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் அட்டன்ஸ்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களே அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, வேறு எதனா அரசு பணிகளை உங்களுக்கு முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி. ஸோ தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா அனுப்பணும். அனுப்பி அவங்களுக்கு சேர வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/7/2024 இந்த தேதிக்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்
பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு இதை பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து இதை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, ப்ளேஸ் டேட் போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் இந்த பயோடேட்டா ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதி 31/7/2024. அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது அப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேணால் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வெப்சைட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம இதான் வெப்சைட் பார்த்துக்கோங்க. TNERCE.TN.gov இதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போனால் கூட இந்த நோட்டிஃபிகேஷன் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த பயோடேட்டா கொடுத்தாங்க இல்லையா, ரெண்டுமே பிடிஎஃபாக வந்து இருக்குது. நீங்கள் வெப்சைட் மூலிமா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று வெப்சைட் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை சார் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.